Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா டேஸ்டா சூப்பரான மஷ்ரூம் புலாவ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உங்களுக்கு தேவையான டாபிக்ல சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காளான் புலாவ் பண்ணுறதுக்காக 2 உலக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, 2 பச்சை மிளகாவை பிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். பிரியாணி புலாவுக்கெல்லாம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறப்ப பிரியாணியோட டேஸ்ட், புலாவ் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் 200 கிராம் மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 2 உலக்கு அரிசினால 3 உலக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய் பாலும் தண்ணியும் நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த புலாவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த தேங்காய் பால் தாங்க. தேங்காய் பால் ஊற்றுறப்ப புலாவோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் பால் ஊற்றுறத கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு போட்டுடலாம். அரிசியை போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குக்கர் மூடியை போட்டு 1 விசில் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. குக்கர் கேஸ் ரிலீஸ் ஆனோடனே மெதுவாக முடியை ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பரான மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.